கேஸ் போடாம இருக்கிறதுக்கு 3000 ரூபாய் லஞ்சம் கேட்ட சிறப்பு சார்பு ஆய்வாளர். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அறிவுறுத்தல் பேர்ல 2000 ரூபாய் லஞ்சம் வழங்கின நபர். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விருச்ச வலையில சிக்கியிருந்திருக்காரு சிறப்பு சார்பு ஆய்வாளர் ஒருத்தர். என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமானந்தல் பகுதியை சேர்ந்தவர் வேல்முருகன் அப்படின்றவரு. இவருக்கும் இவருடைய உறவினர்களுக்கு இடையிலையும் குடும்ப பிரச்சனை ஏற்பட்டதா கூறப்படுது. மே 12ஆம் தேதி இவங்களுக்கு இடையில தகராறு ஏற்பட்டதாகவும் இரு தரப்பினரும் தொண்டி காவல் நிலையத்துல இது தொடர்பா புகார் அளிச்சதா கூறப்படுது. புகாரின் அடிப்படையில தொண்டி போலீசார் இரு தரப்பினர் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. மேலும் வேல்முருகன் மேல வேறொரு புகாரும் கொடுக்கப்பட்டதா கூறப்படுது. இந்த சூழல தான் இந்த தொண்டி காவல் நிலையத்துல சிறப்பு சார்பு ஆய்வாளரா பணியாற்றிட்டு வரக்கூடிய ராமகிருஷ்ணன் அப்படின்றவரு வேல்முருகன் மேல வழக்கு பதிவு செய்யாம இருக்கிறதுக்கும் அவரை ஜாமீன்ல விடுவிக்கிறதுக்கும் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வேல்முருகன் லஞ்ச பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கூறினதாகவும் 2000 மட்டுமாச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சிறப்பு சார்பு ஆய்வாளர் கேட்டதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் இது தொடர்பான தகவலை வேல்முருகன் ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு கொடுத்திருந்திருக்காரு. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் கலந்த 2000 ரூபாய் பணத்தை சிறப்பு சார்பு ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் கிட்ட வேல்முருகன் கொடுத்திருந்திருக்காரு. அந்த நேரம் மறைஞ்சிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமா சிறப்பு சார்பு ஆய்வாளர் ராமகிருஷ்ணனை பிடிச்சு காவல் நிலையத்திலேயே வச்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதனால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.